1. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியல் சட்ட விதி எது? ஏ 356, பி 370, சி 368, டி 371. விடை பி 370. விளக்கம் இந்திய அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது. இது 2019ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. 2. மாநில அரசுகள் பற்றிய விவரங்கள் எந்த அரசியல் சட்டப் பகுதியில் உள்ளது? ஏ பகுதி 4, பி பகுதி 5, சி பகுதி 6, டி பகுதி 7. விடை சி பகுதி 6. விளக்கம் பகுதி 6 தொகுதி 152 முதல் 237 வரை மாநில அரசின் அமைப்பையும் ஆட்சி முறையையும் குறிப்பிடுகிறது. 3. ஒரு மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஏ முதல்வர், பி சட்டசபை, சி நீதிமன்றம், டி ஆளுநர். விடை டி ஆளுநர். விளக்கம் இந்திய அரசியல் சட்டத்தின் படி மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் உள்ளது. 4. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓர் ஆளுநர் இருப்பார் என்று கூறும் அரசியல் சட்ட விதி எது? ஏ ஆர்டிகிள் 151, பி ஆர்டிகிள் 153, சி ஆர்டிகிள் 155, டி ஆர்டிகிள் 156. விடை பி ஆர்டிகிள் 153. விளக்கம் விதி 153 ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் என்று குறிப்பிடுகிறது. 5. ஒரே ஆளுநரால் ஒருக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் நிர்வாகம் செய்ய அனுமதிக்கப்படுவது எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம்? ஏ 42வது சட்டத்திருத்தம், பி 44வது சட்டத்திருத்தம், சி 7வது சட்டத்திருத்தம், டி 69வது சட்டத்திருத்தம். விடை சி 7வது சட்டத்திருத்தம். விளக்கம் 1956ஆம் ஆண்டில் செய்யப்பட்ட 7வது சட்டத்திருத்தத்தின் மூலம் ஒரே ஆளுநரால் பல மாநிலங்களுக்கு நிர்வாகம் செய்வது சட்டபூர்வமாக்கப்பட்டது. 6. ஆளுநரை யார் நியமிக்கிறார்? ஏ பிரதமர், பி முதல்வர், சி குடியரசு தலைவர், டி நீதிமன்றம். விடை சி குடியரசு தலைவர். விளக்கம் இந்திய அரசியல் சட்டத்தின்படி குடியரசு தலைவர் ஆளுநரை நியமிக்கிறார். 7. ஆளுநராக நியமிக்க தகுதியான குறைந்தபட்ச வயது என்ன? ஏ 25, பி 30, சி 35, டி 40. விடை சி 35. விளக்கம் ஆளுநராக நியமிக்க குறைந்தபட்ச வயது 35 ஆக இருக்க வேண்டும். 8. ஆளுநர் நியமிக்கப்படும் மாநிலத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டுமா? ஏ ஆம், பி இல்லை, சி அவசியம் இல்லை, டி மாநில விருப்பப்படி. விடை பி இல்லை. விளக்கம் ஒரு ஆளுநர் அந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருக்க தேவையில்லை. இது நிர்பந்தமான தகுதி அல்ல. 9. ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? ஏ ஜனாதிபதி, பி துணை ஜனாதிபதி, சி மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, டி முதலமைச்சர். விடை சி மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. விளக்கம் அரசியலமைப்பின்படி ஆளுநருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைப்பது அந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் கடமை. 10. ஆளுநரின் இயல்பான பதவிக்காலம் என்ன? ஏ 3 ஆண்டுகள், பி 4 ஆண்டுகள், சி 5 ஆண்டுகள், டி 6 ஆண்டுகள். விடை சி 5 ஆண்டுகள். விளக்கம் அரசியலமைப்பின் படி ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆனால் ஜனாதிபதி விரும்பும் வரை அவர் பதவியில் இருக்கலாம். எனவே இது மாற்றக்கூடியது. 11. ஆளுநரின் சம்பளம் எது மூலம் பெறப்படுகிறது? ஏ மத்திய தொகுப்பு நிதி, பி மாநில தொகுப்பு நிதி, சி மாநில முதலமைச்சரின் நிதி, டி பாராளுமன்ற நிதி. விடை பி மாநில தொகுப்பு நிதி. விளக்கம் ஆளுநருக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் செலவுகள் மாநிலத்தின் தொகுப்பு திட்ட நிதியிலிருந்து பெறப்படுகிறது. 12. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் யார்? ஏ ஜானகி ராமச்சந்திரன், பி பாத்திமா பிவி, சி சரோஜினி நாயுடு, டி சுசீலா பாண்டியன். விடை பி பாத்திமா பிவி. விளக்கம் இந்தியாவின் முதல் பெண் நீதியரசராக இருந்த பாத்திமா பிவி தமிழ்நாட்டின் முதலாவது பெண் ஆளுநராக 1997ஆம் ஆண்டு பதவியேற்றார். 13. மாநில தலைமை வழக்கறிஞரின் சம்பளம் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது? ஏ ஜனாதிபதி, பி உயர்நீதிமன்றம், சி மாநில அரசு, டி ஆளுநர். விடை டி ஆளுநர். விளக்கம் அரசியல் சட்டத்தின்படி மாநில தலைமை வழக்கறிஞரின் சம்பளத்தை ஆளுநர் நிர்ணயிக்கிறார். 14. மாநில சட்டமன்றம் கூட்டவோ கலைக்கவோ யாருக்கு அதிகாரம் உள்ளது? ஏ முதலமைச்சர், பி ஜனாதிபதி, சி உயர்நீதிமன்றம், டி ஆளுநர். விடை டி ஆளுநர். விளக்கம் மாநில சட்டமன்றத்தை கூட்டுவதற்கும் தேவையெனில் கலைப்பதற்கும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இது பொதுவாக முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் நடக்கும். 15. ஆளுநர் உரை எந்த கூட்டத் தொடரில் நடைபெறும்? ஏ இடைக்கால கூட்டத்தொடர், பி முதல் கூட்டத்தொடர், சி நிதி கூட்டத்தொடர்,
டி ஒத்திவைக்கப்பட்ட கூட்டத்தொடர். விடை பி முதல் கூட்டத்தொடர். விளக்கம் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்குப் பிறகு நடக்கும் முதல் கூட்டத்தொடரின் துவக்கத்தில் ஆளுநர் உரையாற்ற வேண்டுமா? 16. ஆளுநர் அவசர சட்டம் இயற்றும் விதி எது? ஏ விதி 213. பி விதி 352. சி விதி 356. டி விதி 368. பதில் அ விதி 213. விளக்கம் இந்திய அரசியல் சட்டத்தின் விதி 213 அன் கீழ் மாநில சட்டமன்றம் அமரவில்லை என்றால் ஆளுநர் அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் இயற்ற முடியும். இது ஒரு தற்காலிக சட்டமாகும். 17. அவசர சட்டம் எத்தனை நாட்களுக்குள் சட்டமன்ற அனுமதி பெற வேண்டும்? ஏ 30 நாட்கள். பி 42 நாட்கள். சி 60 நாட்கள். டி 90 நாட்கள். பதில் சி 60 நாட்கள். விளக்கம் ஆளுநர் அல்லது ஜனாதிபதி பிறப்பிக்கும் அவசர சட்டம் 60 நாட்களுக்குள் சட்டமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும். இல்லையெனில் அது தானாகவே ரத்து செய்யப்படும். 18. பண மசோதா யாரின் பரிந்துரையில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும்? ஏ ஆளுநர். பி முதலமைச்சர். சி நிதியமைச்சர். டி சட்டத்துறை அமைச்சர். பதில் சி நிதியமைச்சர். விளக்கம் பண மசோதா மணி பில் என்பது அரசின் வருமானம் மற்றும் செலவுகளை பற்றிய மசோதாவாகும். இது நிதியமைச்சரின் பரிந்துரையுடன் சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. 19. எதிர்பாராத செலவுக்காக முன்பணத்தை எடுக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஏ நிதியமைச்சர். பி முதல்வர். சி ஜனாதிபதி. டி ஆளுநர். பதில் சி ஜனாதிபதி. விளக்கம் இந்திய அரசியலமைப்பின் படி எதிர்பாராத செலவுகளுக்கு முன்பணத்தை எடுத்து கொடுக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன் ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு. இது முதற்கட்ட நிதி கண்டின்ஜென்சி ஃபண்ட் எனப்படும். 20. ஆளுநர் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை அமைக்கிறார்? ஏ 4 ஆண்டுகள். பி 5 ஆண்டுகள். சி 6 ஆண்டுகள். டி 10 ஆண்டுகள். பதில் பி 5 ஆண்டுகள். விளக்கம் இந்திய அரசியலமைப்பின் விதி 280 அன் படி நிதி ஆணையம் ஃபைனான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. மாநிலத்திற்கு ஆளுநர் பிரதிநிதியாக இருப்பதாலும் அவ்விதி அவரது அதிகாரத்தில் இருக்கிறது. 21. மரண தண்டனையை ரத்து செய்யும் அதிகாரம் ஆளுநரிடம் இல்லாது யாரிடம் உள்ளது? ஏ உயர் நீதிமன்றம். பி ஜனாதிபதி. சி மாநில அரசு. டி துணை ஜனாதிபதி. பதில் பி ஜனாதிபதி. விளக்கம் இந்திய அரசியலமைப்பின் விதி 72 அன் படி மரண தண்டனையை மன்னிக்கும் முழுமையான அதிகாரம் ஜனாதிபதிக்கு மட்டுமே உண்டு. ஆளுநருக்கும் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் உண்டு. விதி 161. ஆனால் மரண தண்டனையை முழுமையாக ரத்து செய்ய முடியாது. 22. நம்பிக்கை தீர்மானம் எங்கு கொண்டு வரப்படுகிறது? அ சட்டப்பேரவை. பி சட்ட மேலவை. சி நாடாளுமன்றம். டி உயர்நீதிமன்றம். பதில் அ சட்டப்பேரவை. விளக்கம் நம்பிக்கை தீர்மானம் என்பது அரசாங்கம் எவ்வளவு பெரும்பான்மையுடன் இருக்கிறது என்பதை நிரூபிக்க சட்டப்பேரவையில் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி கொண்டு வரப்படும் ஒரு தீர்மானமாகும். இது பழமையாக இருக்க வேண்டிய முதல்வரின் பதவியை நிலைநாட்ட உதவுகிறது. 23. மாநிலத்தின் உண்மையான தலைவர் யார்? அ ஆளுநர். பி முதல்வர். சி சட்டமன்ற தலைவர். டி உள்துறை அமைச்சர். பதில் பி முதல்வர். விளக்கம் ஆளுநர் பெயரளவில் மாநிலத் தலைவர் என்றாலும் உண்மையான நிர்வாக அதிகாரம் முதல்வரிடம் உள்ளது. முதல்வர் மற்றும் அவருடைய அமைச்சரவையே மாநிலத்தின் நடத்தும் நிர்வாக அதிகாரம் எக்ஸசைஸ் செய்கின்றனர். 24. மாநிலத்தின் பெயரளவு தலைவர் யார்? அ முதலமைச்சர். பி ஆளுநர். சி நீதியரசர். டி சட்டமன்ற தலைவர். பதில் பி ஆளுநர். விளக்கம் அரசியலமைப்பின் படி மாநிலத்தின் பெயரளவு தலைவர் நாமினல் ஹெட் என்பது ஆளுநரே ஆவார். ஆனால் அவரின் செயல்கள் மாநில அமைச்சரவை பரிந்துரையின் அடிப்படையில் அமையும். 25. முதலமைச்சரின் இயல்பான பதவிக்காலம் எவ்வளவு? அ 3 ஆண்டுகள். பி 4 ஆண்டுகள். சி 5 ஆண்டுகள். டி 6 ஆண்டுகள். பதில் சி 5 ஆண்டுகள். விளக்கம் அரசியலமைப்பின்படி சட்டமன்றம் நிலுவையில் இருக்கும் வரை முதலமைச்சரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆனால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இழந்தால் பதவியை விலக வேண்டிய கட்டாயம் இருக்கும்.